இந்த ஆட்சிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஏன்னா அவங்களே இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா தெரியாமல் ஒரு அதிகாரம் வந்துருச்சு. அவங்களே எதிர்பார்க்காது எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு அந்த மம்தா பேஜி கூட சொல்லிச்சு, அடுத்து கதை கேட்டுட்டு இருந்தாரு நடிக்க வந்துருவேன்னு. அவருக்கே சிஎம் ஆனதுனால ஐயோ என்னடா இப்படி இவ்வளோ காமெடி பண்ணிட்டாங்க. அவருக்கே இப்போ டெய்லி வேலைக்கு மாதிரி போயிட்டு இருக்காரு. பராசக்தி வரதுனால கருப்பு தெளிவு வச்சாரு. கருப்பு படம் நவம்பர்லேயே ரெடி ஆயிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி கண்ணீர் விட்டு எழுதிட்டாப்ல, என் படமே மறந்து போயிடுச்சு அப்படின்னு. இல்லைங்க பாலா உங்களுக்கு தெரியுமா? ஏங்க அப்புறம் தான் உங்களுக்கு தெரியாதுங்க. அப்படியா என்னையா பண்ணியிருக்காரு? பண்ணுவாருங்க. நீ பண்ணி பார்த்தது இல்லைல்ல, அவர் பண்ண விடுங்க. நீ இன்னும் ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுக்கலையா? இல்லை எடுக்கலையா? ஏன் எடுக்கல? அவர் படம் பார்க்காம எதுக்கு போயிடும்? ஐயோ நீ அவ்வளோதான் வேஸ்ட்டு, நீ வந்து ஜென்சி கிடையாது அப்படி இப்படின்னா. நீ வந்து சினிமாவில் யாரோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை நீங்கள் பேசி வந்துட்டீங்க. இப்போ வரைக்கும் ஏன் ப்ரெஸ் மீட்டுக்கு வரலைன்னா யாரும் எழுதி தரல. யாராவது எழுதி கொடுத்தா ப்ரெஸ் மீட்டுக்கு வருவாங்க. ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆள் போய் கேள்வி கேட்டால் என்ன ஆகுது? விஜயோட வாக்குறுதியை நிர்வகிக்க முடியும், ஆனால் விஜயால் மட்டும் முடியாது, மக்கள் பண்ண முடியும். இப்போ சொல்கிறாங்களா சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிடுவாங்க. சிங்கப்பூருங்கிற ஒரு தனி மனிதன் தலைவர் இல்லை, ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதியாக அவர் செயல்பட்டார். அவர் சொன்னதுக்கு செய்கிறாங்க. அப்படித்தான் ஒவ்வொரு பணக்கார நாடும் உருவாகும். புரியுது உங்களுக்கு? நான் என்கிட்ட கேட்டால் இந்த பதிலை நானே சொல்லிடுவேன். ஏங்க தலைவர் மட்டும் பண்ண முடியாதுங்க, அவன் மட்டும் தனியாக போனால் என்ன பண்ணுறது, நீ ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்படி சொல்லி பண்ணலாம். உதாரணத்துக்கு அவங்க ஒரு பிஸ்னஸ் முடிச்சிருப்பாங்க, ஒரு ஓடிடியில் அமேசானில் முடிச்சிட்டாங்க. அவனுக்கு டெட்லைன் இருக்குது, நான் இந்த இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ ஜனநாயகன் கூட அதனால தானே அமேசான் வந்து டீல் கேன்சல் ஆச்சு. இல்லை டீல்ஸ் கேன்சல் திரும்ப இப்போ சிஎம் ஆனவனோ ஓகேங்கிறாங்க. அதான் பிஸ்னஸுங்க. அதிகாரம் வந்துட்டா அது இப்போ வேறு ரேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் எல்லோரும் போய் ஃபோட்டோ எடுத்தாங்க. அது ஒரு விதத்தில் எதிர்ப்புங்க. புரியுது அவங்க அவ்வளோ பேரும் வந்து இவங்க மேலே காண்டில் இருந்திருக்காங்க. இவங்க மேலே உண்மையாக இருந்தாங்களா? இப்போ போஸ் உங்ககிட்ட போய் எடுத்தாரா? எடுக்கல. இல்லை, அவ்வளோதான் விஷயம். இவருக்கு ஆதரவாக போனாங்க, இவருக்கு எதிரானவங்களாம் போயிட்டாங்க. அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்ட்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். ஆனா இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் ஜெயின்ஸ் பற்றின ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் மாஃபியான்ட்டு ஒரு மேட்ரு பேசுகிறாங்க. இந்த ரூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு பல பேர் பல விதமான குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைனா? அது முற்றிலும் உண்மைதான். உங்களுக்கு தெரிந்த நபர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்களா? அந்த மாதிரி பாதிக்கப்படுறது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், நம்மளே ஏதாவது கட்டம் கட்டலாம் என்னன்ட்டு. அவங்களுக்கு என்னென்னா இந்த ட்ரோல் மெட்டீரியல் அதான். புதுசாக ஒரு டேலண்டோட ஒரு ஆள் வந்தானா அவனை ட்ரோல் பண்ணி இது பண்ணுறது. இல்லை டேலண்ட்டே இல்லாத ஆளுக்கு வந்து இவர் தான் அடுத்த இது அப்படின்னு. நான் சொல்கிறது வந்து விளம்பர மாடல்மே. நான் அது வந்து சென்ட்ரலில் பிஜேபி வந்து ஒரு விளம்பர மாடல், டிஎம்கே தோற்றதுக்கும் ஒரு விளம்பர மாடல், இது புது விளம்பர மாடல். அதனால் நீங்கள் இன்றைக்கி விளம்பரம் இப்போ உங்களே பெரிய ஹீரோ வைக்கலாம். ஒரு 5 கோடியில் ஒரு 200 பேரை வச்சு நீங்கள் வந்து இவர் பாலா தான் அடுத்து வந்து ஒரு சூப்பர் டேரக்டர்லாம் சூப்பர் ஹீரோன்னு சொல்லி. ஏன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரே பொய்யை திரும்ப 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 சொன்னால் நம்புவாங்க. உண்மை கிடையாது, ஆனால் நம்புவாங்க. உண்மை கிடையாது, இல்லை உண்மை நம்பிடுவாங்க. அவங்க உண்மையே நம்பிடுவாங்க. இல்லைங்க பாலா உங்களுக்கு தெரியுமா? ஏங்க அப்புறம் தான் உங்களுக்கு தெரியாதுங்க. அப்படியா என்னையா பண்ணியிருக்காரு? பண்ணுவாருங்க. நீ பண்ணி பார்த்தது இல்லைல்ல, அவர் பண்ண விடுங்க. நீ இன்னும் ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுக்கலையா? இல்லை எடுக்கலையா? ஏன் எடுக்கல? அவர் படம் பார்க்காம எதுக்கு போயிடும்? ஐயோ நீ அவ்வளோதான் வேஸ்ட்டு, நீ வந்து ஜென்சி கிடையாது அப்படி இப்படின்னா. ஐயோ அப்படியா? என்னங்க நல்லாவே இல்லை. யோ உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு ரசனை இல்லை. நான் வந்து இப்போ முந்தானத்து வந்து கோத்தகிரி போயிருந்தேன். அதில் வந்து மிச்சி பவன் என்னுடைய நண்பர், அவர் வந்து சொல்கிறாரு, சார் நான் இப்போ சமீபத்தில் தியேட்டரில் ஒரு படம் பார்த்தேன், என்னால் பார்க்கவே முடியல, எந்திரிச்சு வரணும்னு பார்க்குறேன். எனக்கு ரசனை கெட்டு போச்சா இல்லை நீங்கள் ரசனை இல்லாமல் எடுக்கிறீங்களா? எனக்கு தெரியல என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லைங்க ரசனைலாம் கெடாது. ஒரு நல்ல உணர்வை சொல்லிட்டீங்கனாலே படம் ஓடிடும். என்ன பிரச்சனைனா தேர்ந்தெடுக்கிற இடத்துல வந்து இன்னைக்கு சரியான ஆள் இல்லை. நீங்கள் வந்து ஒரு தவறான உணவை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் அதே பழகிடுவீங்கல்ல, அவ்வளோதான் விஷயம். புரியுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய இது வியூகமால கணிப்பா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் ஆட்சியில் இருந்த டிஎம்கே பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஆண்ட மாதிரி, ஒருவேளை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் நிறுவனம் தயாரிப்பு நிறுவனமாகவோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாவோ மாறினா அது வந்து பயங்கர ஒரு ஆதிக்கத்தை செலுத்த நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக இந்நேரம் அதுக்கான முடிவுலாம் எடுத்திருப்பாங்க. அது ரூட் மாஃபியாவா என்னன்னு தெரியல. இப்போ என்னன்னா, இப்போ பவர் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இந்த சிஸ்டம் புதுசாக வந்ததுனால எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. அவன் பவரை பிடிக்கணும்னு பார்க்குறான். இப்போ வந்து இந்த தேட்டர் சிஸ்டம் எல்லாமே இப்போ ரெட் ஜெயின் கொஞ்சம் பேக் அடிப்பாங்க. இப்போ அவங்க ரஜினி கமல் படமே அது எப்படி முடிப்பாங்களான்னே தெரியாது. புரியுது உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க, அவங்க ப்ராஃபிட் ஷேர்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் அவ்வளோ பணத்தை பம்பின் பண்ணி படம் ஓடலைன்னா பெரிய டேஞ்சர் ஆகிடும். முன்னாடி அப்படி கிடையாது.
இவங்க வர்றாங்க அப்படின்னா 2 வாரம் தேட்டரில் ஹோல்ட் பண்ண முடியும், 1 மாதம் கூட பண்ண முடியும்னு வைங்களேன். இப்போ அதெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்க ஜென்யூனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். திரும்ப நீங்கள் ரஜினி கமலை வச்சு படம் பண்ணுறது பெருமை கிடையாது. ஒன்ஸ் இன் வயல் 20 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு பண்ணுறாங்களா கிடையாது. அவர் 10 டேரக்டர் கொண்டு வந்தாங்க. சனாதனம் வந்து ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ வைப்போம், ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ சனாதனம் தவறு, இல்லை நான் சமூக நீதிக்குன்னு ஒரு படம் எடுத்தேன், ஏன் கட்சிக்காரன், அதாவது நான் டிஎம்கேலேருந்து ஒரு ஹீரோவை கொண்டு வந்தேன், அவர் ஒரு கிளை செயலாளரோட பையனை நான் ஹீரோ ஆகினேன், இல்லை அவரோட இருந்து ஒரு கதையை வாங்கினேன், உங்கள் கட்சிக்காரனுக்கு நீங்கள் பண்ணுறதில்ல, மற்றவனுக்கும் பண்ணுறதில்லைன்னா அப்போ நீங்கள் பண்ணுறது எதுக்கு? நீங்கள் சமூகத்தில் ஒரு அடையாளமாக என்னென்னா, ஒரு திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்தது வேறு ஒரு நல்ல நோக்கத்துக்கு, இப்போ வந்து நிற்கிறது வேறு எங்கேயோ நிற்கிது. அடையாளமாக அடுத்த வரலாறுல நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குங்க அப்படிங்கும்போது என்ன பதில் வரும்? நீ எதுவுமே பண்ணலைன்னா இல்லை பிஸ்னஸ்னால் அப்போ நீ வியாபாரியா? இல்லை நீ ஓப்பனாக சொல்லிடுறேன், இல்லை நான் வியாபாரிங்க, நான் ஓடுற குதிரையில் தான் பந்தம் கட்டுவேன். அப்போனா நீ சனாதான சமூக நீதி பேசாத, பேசுனா இதை செய். அப்போ பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்றுனா நீ வேஷம் போடுற. இல்லைங்க நான் வியாபாரினா நீ வேஷம் போடுவீங்க, வியாபாரினா வேஷம் தான் போடுவான். ஏங்க நான் வந்து இந்த பொருள் நல்ல பொருள்னு சொல்லுவேன், வித்துட்டா அது ஓடலைன்னா அது உன் கைக்கு போயிடுச்சு, என் பிரச்சனை கிடையாதுன்றேன். அது நான் ஏமாத்துற வேலை. அது எவ்வளோ நாள் ஏமாற்ற முடியும்? அதுக்காக தான் எல்லாரும் போய் ஃபோட்டோ எடுத்தாங்க. அது ஒரு விதத்தில் எதிர்ப்புங்க. புரியுது அவங்க அவ்வளோ பேரும் வந்து இவங்க மேலே காண்டில் இருந்திருக்காங்க. இவங்க மேலே உண்மையாக இருந்தாங்களா? இப்போ போஸ் கிட்ட போய் எடுத்தாரா? எடுக்கல. இல்லை, அவ்வளோதான் விஷயம். இவருக்கு ஆதரவானவங்க போனவங்க, இவருக்கு எதிரானவங்களாம் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ரெஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படத்தை வந்து வெளியிடுறதுக்காக மற்ற படங்களை வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சு பாதிக்கப்பட்ட படங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச? கருப்பே இருக்கு. கருப்புங்களா? பராசக்தி வரதுனால கருப்பு தெளிவு போச்சு. கருப்பு படம் நவம்பர்லேயே ரெடி ஆயிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி கண்ணீர் விட்டு எழுதிட்டாப்ல, என் படமே மறந்து போயிடுச்சு அப்படின்னு. புரியுது உங்களுக்கு? இருந்தாலுமே சூர்யா, சிவகுமார் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அவங்களுக்குலாம் ரொம்ப அவங்க ஆதரவாக கிடையாது. இப்போ அவங்க ஒரு அவங்க வந்து ஒரு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, 2D பேஷன் ஸ்டுடியோன்னு இத்தனை வச்சுட்டு இருக்காங்களா. இப்போ ட்ரீமாரிஸ் வரைக்கும் அவங்கள்ட்ட ஒரு 200-300 தேட்டர் இருக்கும். ஓகேங்களா? இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸும் பாதிக்கப்படும். புரியுது உங்களுக்கு? இன்னொன்று அவங்க ஒரு நியாயமான ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வெளியே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் நண்பராக இருக்கீங்க, நீங்கள் பவருக்கு வந்துட்டீங்க, எனக்கே பெரிய ஆப் வச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? கரெக்ட். புரியுது உங்களுக்கு? அவங்களுக்கு அதனால தான் அவர் பாம்பேக்கெலாம் போய் அவர் ஹிந்தியில் அளவுக்குலாம் செட்டில் ஆகிற போயிட்டது என்னன்ட்டு. ஸோ நான் இப்போ இல்லைன்னா இது நவம்பரில் வந்துருக்கு. தீபாவளி வர வேண்டிய படம். தீபாவளி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? தீபாவளியிலேருந்து தள்ளி திரும்ப பொங்கலுக்கு வந்து, பொங்கலுக்கு நாங்கள் பராசக்தி ஜனநாயகன் அடிக்கிறதுக்கு பராசக்தி விடணும் உடனே பிப்ரவரிக்கு வந்து, ஏப்ரலுக்கு வந்து, மே தான் வந்துச்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, இப்போது சூர்யா சார் வந்து நிறைய பணங்கள் கொடுத்து வெளியிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நிதிச்சிக்கல். ஆமாம், நிதிச்சிக்கல் இருந்துச்சு. அவர் தான் இது வேறு, அவர் தான் பண்ணி ஆகணும். என்ன பண்ண முடியும்? ஹீரோ தான் பண்ணியானோ. இல்லை, ஒரு பக்கம் நிதி சிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க, இன்னொரு பக்கம் வந்து ரெஜென்ஸ்னா ஹோல்ட் பண்ணனால இது பண்ண எது என்னால் நம்ப முடியும்? ஏங்க ஒரு படம் இருக்குது, நீங்கள் கருப்பு ரெட் ஜெயிண்ட் விடுங்க, அந்த படம் ஒரு காஸ்ட் நீங்கள் விட்டுருங்க, சூர்யா சார் சம்பளத்தை விட்டு பண்ணிங்கனாலே ஒரு 50-60 கோடி கிட்ட வரும். 6 மாதம் அதுக்கு என்ன ஆச்சு? வட்டி. அந்த வட்டி தான் இப்போ கட்டுறது. ஓகே உங்களுக்கு ஒரு பெரிய படங்களோட பிரச்சனை என்னென்னா, சின்ன படம் தான் தாங்கும். சின்ன படமே 2 கோடி 3 கோடிக்கு எடுத்திருக்கீங்கன்னா அது ஒரு வட்டி இருக்கும். அது வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் தாங்க முடியும். பெரிய படம்னா 1 மாதம் தள்ளிச்சுன்னா, உதாரணத்துக்கு அவங்க ஒரு பிஸ்னஸ் முடிச்சிருப்பாங்க, ஒரு ஓடிடியில் அமேசானில் முடிச்சிட்டாங்க, அவனுக்கு டெட்லைன் இருக்கு, நான் இந்த இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ ஜனநாயகன் கூட அதனால தானே அமேசான்லேருந்து டீல் கேன்சல் ஆச்சு. இல்லை, டீல்ஸ் கேன்சல் திரும்ப இப்போ சிஎம் ஆனவனோ ஓகேங்கிறாங்க. அதான் பிஸ்னஸுங்கிற அதிகாரம் வந்துட்டா அது இப்போ வேற ரேட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 6 மாதம் கருப்பு ரிலீஸ் ஆகலைன்னா அதோட நஷ்டம் வந்து ப்ரொடியூசருக்கு வரும். அந்த 6 மாதம் வட்டி எப்படி கட்டுறது? நீங்கள் டேட் இருந்ததுன்னா, இல்லை நீங்கள் பராசக்தி நாங்கள் வரல, நீங்கள் 14ஆம் தேதி வாங்க, ஏன்னா ஜனநாயகன் வரல, வந்திருந்தா கூட உங்களுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட ஓடி இருந்துச்சுன்னா வட்டி கட்டிருப்பாங்க. இவ்வளோ பெரிய கடன் சும்மா வந்திருக்கு. அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. நான் சொல்கிறது இப்போ சமீபத்தில் வந்தது கருப்பு. ஜனநாயகன் வெளியாகாததுக்கும் ரெஜெண்டுக்கு ஏதாச்சும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது வந்து அவங்க சென்ட்ரல் பண்ணுற வேலை. இவங்களுக்கும் ஏன்னா இன்னொன்று என்னென்னா, இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே இன்டர் கனெக்டடாக தான் இருக்கிறாங்க. நம்ம வெளியே இருந்து பார்க்குறதுக்கு வந்து நான் உன்னை திட்டுறேன், நீ என்னை திட்டு, நான் 2 திட்டு திட்டினா நீ என்னை 3 திட்டு இப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்கே தவிர, அது வந்து பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ரிலீஸ் ஆயிருந்தா கூட இவ்வளோ ப்ளஸ் ஆயிருக்காது. அது லீக் ஆனது, அது தடை பண்ணது எல்லாமே என்னென்னா அவருக்கு பாசிட்டிவாக போயிடுச்சு. அது இன்னொரு விதமான அனுதாபமாகவும் மாறிடுச்சு. அது அனுதாபம் தான் மாறும். நீங்கள் எப்போவுமே என்னென்னா மைக்கேல் சைக்காலஜி இருக்கும். ஒரு கவர்மெண்ட்டே சேர்ந்து ஒருத்தர் அழுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நியூட்ரலாக இருக்கவனே அங்கே போயிடும். இதே தான் உங்களுக்கு உலகம் சுற்று வாலிபனுக்கு நடந்துச்சு. அந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆனால் நான் சேலை கட்டிக்கிறேன், வாழையில் போடுறேன்னு சொல்லி மதுரை மேயர் சொன்னதாக சொல்லுவாங்க. அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆட்கள் இன்னும், அது கிட்டத்தட்ட 72 நினைக்கிறேன், 50 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அதே மனதில் தான் இருக்கான். அப்போ படிக்காமல் இருந்தால் இப்போ டிகிரி இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஓகே, எல்லாம் ஒரு வில்லன் மாயில் வந்து நம்ம தலைவர் படத்தை இது பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி. பாவமா அந்த பையனை எப்போ இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அது வந்து சைக்காலஜி இஷ்யூ. அது வந்து என்ன சொல்ல, சைக்காலஜிங்கும் போது அவனை கஷ்டப்படுத்துறாங்க,
அதனால் நம்ம போய் அவருக்கு ஓட்டை போட்டு அவரை வந்து உருவாக்கிடுவோம்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. நீ வந்து சினிமாவில் யாரோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை நீங்கள் பேசி வந்துட்டீங்க. இப்போ வரைக்கும் ஏன் ப்ரெஸ் மீட்டுக்கு வரலன்னா யாரும் எழுதி தரல. ஓகே. யாராவது எழுதி கொடுத்தா ப்ரெஸ் மீட்டுக்கு வருவாங்க. ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆள் போய் கேள்வி கேட்டால் என்ன ஆகுது? இப்போ சமீபத்தில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கோயம்புத்தூரில் நடந்த ஒரு நிகழ்வு சார்ந்து பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்டப்போ அவர் வந்து பதில் சொல்ல முடியாமல் போயிட்டாரு. ஸ்கிரிப்ட் இல்லைங்க, யார் எழுதி கொடுக்குறது? எழுதி கொடுக்குறது நீங்கள் வந்து கலைஞரை தவிர மற்ற எல்லாருக்கும் எழுதி கொடுப்பாங்க. இதெல்லாம் பேசுங்கன்னு எழுதி கொடுப்பாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியணும்ல. ஒரு தலைவன்கிற அப்போ என்ன பதில் சொல்லாமல் ஓடணும்? பதில் சொல்ல தெரியலனா அட்லீஸ்ட் சமாளிக்காவது தெரியும். சமாளிக்கிறதே பதில் தானேங்க. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு நல்ல தலைவன்னா இல்லைங்க இது பிரச்சனை இருக்குது, இது இப்படி பண்ணணும், நான் தனியாக பண்ண முடியாது, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ 10 லட்சம் கோடி நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதுங்கிறாங்க. நான் தலைவனாக இருந்தால் சொல்ல என்னால் நிறைவேற்ற முடியும், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நடக்கும். நான் ஒருத்தனாக பண்ண முடியாது, நீ வா நம்ம பண்ணுவோம், எல்லாரும் பண்ணுவோம், ஊழலை ஒழிப்போம், நீ லஞ்சம் கொடுக்காத, லஞ்சம் கொடுக்குறவனை எக்ஸ்போஸ் பண்ணு, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போடு, வீடியோ எடுத்து போட்டால் வேலை போகும்ல. இவ்வளோ கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வேலை போச்சுன்னா என்ன ஆகும்? பயம் வந்துடும், ஆட்டோமேட்டிக் பயம் வருது. இப்போ நீங்கள் போகிறீங்க பத்திரப்பதிவில் லஞ்சம் கேட்குறேன்னு சொல்லி வீடியோ போடுறீங்க, ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல? எடுப்பாங்க கண்டிப்பாக. 4 பேர் அரெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? எல்லாருக்கும் பயம் வந்து வாங்க மாட்டாங்க. அதான் தண்டனை. கவர்மெண்ட் சர்வெண்டோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, எனக்கு வேலை போகாதுங்கிற திமிரில் தான் ஆடுறேன், லஞ்சம் வாங்குறேன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, என்ன பண்ணுவாங்க? விஜயோட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும், ஆனால் விஜயால மட்டும் முடியாது, மக்கள் பண்ண முடியும். இப்போ சொல்கிறாங்களா சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிடுவேன்னு? சிங்கப்பூருங்கிற ஒரு தனி மனிதன் தலைவர் இல்லை, ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதியாக அவர் செயல்பட்டார், அவர் சொன்னதுக்கு செய்கிறாங்க. அப்படித்தான் ஒவ்வொரு பணக்கார நாடும் உருவாகும். புரியுதா உங்களுக்கு? நான் ஏன்ட்ட கேட்டால் இந்த பதிலை நானே சொல்லிடுவேன். ஏங்க தலைவர் மட்டும் பண்ண முடியாதுங்க, அவன் மட்டும் தனியாக போனால் என்ன பண்ணுறது, நீ ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்ல வேண்டியது, அப்படி சொல்லி பண்ணலாம். ஓகே. இந்த குற்றச்சாட்டு வந்து பல வகையில் இருக்குது. என்ன குற்றச்சாட்டுனா, இங்கே இருக்க படைப்பாளர்களுக்கு நடிகர்களை தாண்டி இயக்குநர்களை தாண்டி தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்குறதில்ல, குறிப்பாக எழுத்தாளர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் கொடுக்குறதில்ல அப்படிங்கிறது. அது வந்து எப்படி பார்க்குறீங்க? இன்னும் நிலவிட்டு இருக்கா? இந்த ஆட்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா? மாறுமா இனிமேட்டுக்காவது? இல்லை, இந்த ஆட்சிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஏன்னா அவங்களே இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா தெரியாமல் ஒரு அதிகாரம் வந்துருச்சு, அவங்களே எதிர்பார்க்காது எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு அந்த மம்தா பேஜி கூட சொல்லிச்சு, அடுத்து கதை கேட்டுட்டு இருந்தாரு நடிக்க வந்துருவேன்னு. அவருக்கே சிஎம் ஆனதுனால ஐயோ என்னடா இப்படி இவ்வளோ காமெடி பண்ணிட்டாரு, அவருக்கே இப்போ டெய்லி வேலைக்கு மாதிரி போயிட்டு இருக்காரு. சரி, என்ன அப்படின்னா நான் முன்னாடி ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன், இருக்கும்போதே மாற்றம் பண்ணலைன்னா அங்கிட்டு போனால் என்ன மாற்றம் நடந்துடும். அதனால அது பழைய இதாக இருந்தாலும் அதுக்கு இதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று அந்த சினிமா சார்ந்து இருக்கக்கூடிய இப்போ ஒரு ராஜ்மோகன் அவர்கிட்ட தான் இருக்குது அந்த இது. அவங்களுக்குமே அவங்க யூடியூப்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க சினிமாவில் ஒர்க் பண்ண இதே தெரியாது. எங்கள் சினிமா ஸ்ட்ரக்சரே வேற ஒன்று, அதுவும் தமிழ் சினிமா ஸ்ட்ரக்சர் வேற ஒரு விஷயங்கள். இன்னைக்கு ஒரு நல்ல கேமராமேன் வந்து தமிழில் இருக்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? ரவிகே சந்திரன், ரவிவர்மன், மணிகண்டன், ராஜீவ். ஏன் பாலிவுட் போகிறாங்கன்னா அங்கே ஒரு அக்ஷய்குமார், ஒரு சல்மான் கான், ஒரு உங்களுக்கு வந்து ஷாருக் கான்ல இருந்து எல்லாத்தையும் சக டெக்னீஷியனாக மதிப்பாங்க. இங்கே ஒரு ஹீரோ வந்து அதை மதிக்கிறது கிடையாது, ப்ரொடியூசர்ஸ் மதிக்கிறது கிடையாது. அதனால தான் இங்கே புது கதையில் வராது, நல்ல டெக்னீஷியன்ஸுக்கு தெலுங்கு போயிடுவாங்க. தெலுங்கில் நிறைய கேமராமேன் பாருங்க, மதி, உங்களுக்கு வந்து ஒரு பிஎஸ் வினோத், எல்லாமே அங்கே போயிடுவாங்க, எல்லாம் மலையாளத்துக்கு போயிடுவாங்க. அதனால் இங்கே டெக்னீஷியன்ஸுக்கு மரியாதையும் இல்லை, சம்பளம் இல்லை. சம்பளம் கூட நீங்கள் ரெண்டாவது, ஒரு நீ நடிகை, நான் ரைட்டர், நீ ஒரு டைரக்டர், நான் ஒரு கேமராமேன், நீ வந்து ஒரு ப்ரொடியூசர்னா உன்னை ஜெயிக்க வச்சு உனக்கு லாபம் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அப்போ என்னை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணால் யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க, அதனால தான் வெளியே போயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் வந்து மானியம் இல்லை, மானியம் கொடுக்காத காரணம் வந்து காசு இல்லை. அப்போ நீங்கள் எப்படி இதை ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்? இப்படிலாம் யோசிச்சு இந்த சிந்திக்கக்கூடிய ஆள் யார்? ராஜ்மோகனா, விஜயா, ஆதவர்ஜுனாவா? அப்போ யாருமே இல்லாதப்போ எப்படி மாற்றம் இருக்கும்? ஸோ இது மாற்றங்கிறது ப்ரொடியூசர் கவுன்சிலும் இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து போகிறாங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, என்ன பண்ணுறாங்க? ப்ரொடியூசர் கவுன்சில் 5 வருஷத்தில் என்ன நடந்திருக்கு, என்ன முன்னேற்றத்தை உருவாக்கிருக்கு? ப்ராப்ளம் தெரியுது. இன்னைக்கு வந்து ஒரு புக் மை ஷோ மாதிரியான ஒரு இது மொனோபொலி பண்ணிட்டு இருக்கான். புரியுது? அவங்ககிட்ட 30 ரூபா வாங்குறான்ல, எவ்வளோ ரூபா இப்போ வந்து ப்ரொடியூசருக்கு போகுது? ஒன்றும் இல்லை. கியூப் இன்னொரு பக்கம் திருடிட்டு இருக்காங்க. எந்த வகையில் சொல்கிறீங்க? அங்கே தேட்டரில் போடுற விளம்பரத்தில் பங்கு வேணும்ல, அந்த படத்தை தானே பார்க்க வரான், உங்கள் விளம்பரத்தை பார்க்க வரானா? கஸ்டமர் வந்து எதுக்கு வரான்? என்னோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண வரான். அதில் நீ ஒரு விளம்பரம் போடுற, அப்போனா எனக்கு ஒரு 10 to 5% நீ கொடுக்கணும். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தேட்டரில் இருந்து விளம்பரத்தில் இருந்து 10% வந்தாலே அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ சம்பாதிப்பார்? புரியுதா உங்களுக்கு? அது ஒரு ஏமாற்றம் இருக்கா? புக் மை ஷோவில் இருக்குது, 30 ரூபாயில இருந்து எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா தான் இதாகும். ஏன் ப்ரொடியூசர் கவுன்சிலே ஒரு புக் மை ஷோ மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்ண முடியாதா? இப்போ இந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் இங்கே செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்பாக ஒரு ஓடிடி கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அது வந்து கொஞ்சம் நிலுவையில் இன்னும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியாத நிலையில் தான் இருக்குது. இந்த மாதிரி முன்னெடுப்புகள் அரசே நினைச்சாலும் அதுக்கான சூழல் இங்கே இருக்குங்களா செயல்படுத்துறதுக்கு? ஓடிடி பண்ணுறது ரொம்ப அது ஃபெயிலியர் மாடல். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பெரிய சிட்டி இருக்குது, ஒரு 50 வந்து அடுத்த 2ஆம் தர சிட்டிஸ் இருக்குது. நான் சொல்கிறது வந்து மாவட்டங்கள் தோறும் நீங்கள் ஒரு தேட்டர் போடுங்க, எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் வரும்.
இந்த திட்டத்தை சொல்கிறதுக்கோ இது சிந்திக்கிறவனுக்கு ஆள் இல்லை. நீ என்ன பிரச்சனைனா அடிப்படை பிரச்சனை இந்த சமூக நீதியில் பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? எவனோ ஒருத்தன் சுயநலத்துக்காக பண்ணுற தப்பு லட்சக்கணக்கான மக்களை பாதிக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த ஒருத்தன்ட்ட பவர் இருக்குது. அவன்கிட்ட நீங்கள் என்னத்தை போய் பேசுறது? அவனை தேர்ந்தெடுக்கிறதே மக்களாக இருக்கான். ரொம்ப நன்றிண்ணா. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறேன். எல்லாமே பயனுள்ள விஷயங்கள் தான். கண்டிப்பாக அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயமாவது போய் சென்றடைய வேண்டிய இடத்துக்கு சென்றடையும் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கும் வார்த்தைகள். நன்றி நன்றி. அண்ணமால் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸில். ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.